இன்னைக்கு காலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவை சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்தவங்க கூட ராஜினாமா பண்ணிட்டு காலையில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழா மூலயமா இணைஞ்சிருந்தாங்க. ஸோ விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மிகப்பெரிய எம்எல்ஏக்கள் இணைப்பு விழா நடந்து முடிஞ்சிருந்தது. ஆனால் இன்னைக்கு சாயந்தரமே சேர்ந்த அந்த அதிமுக உறுப்பினர்கள் அவங்க எல்லாருக்குமே நினச்சி பார்க்க முடியாத ரொம்ப பெரிய ஒரு ஷாக் அதிர்ச்சியை நம்ம முதல்வர் விஜய் ஒரு அறிக்கை தரப்பு ஒன்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ மாற்றுக் கட்சியில் இருந்து இணைஞ்ச அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியில் இருந்திருக்காங்க. ஆனாலுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு செக் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ இதை பார்க்குற மக்கள் எல்லாருமே தற்போது முதல்வர் விஜய் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. அப்படி இன்னைக்கு அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த அந்த எம்எல்ஏக்கள் இன்னும் கட்சியை சேர்ந்தவங்க பல துறையில் அதிமுகவில் இருந்தவங்க அவங்க எல்லாருக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்க அந்த அதிர்ச்சி தான் என்ன, அதே போல் ஏன் முதல்வர் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கும் அவர் பங்கு பெறல, ஸோ இந்த காரணத்துக்காக தான் முதல்வர் விஜய் அவர் பங்கு பெறலையா அப்படின்னு இப்போ மாற்றுக் கட்சியில் அதிமுகவில் இருந்து வந்தவங்க அவங்க எல்லாருமே முதல்வர் விஜய் அவர் கொடுத்துருக்க இந்த பரபரப்பு தகவல் இதை கேட்டு முதல்வர் அவருடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க எல்லாருமே சற்றே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் முதல்வர் விஜய் அவருடைய இந்த நடவடிக்கைக்கு மக்கள் எல்லாருமே கூட தற்போது பாராட்டு ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது அதிமுகவின் தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் பாஸ்கர், அடுத்ததா வளர்மதி, ஆனந்த், இப்படி இந்த 4 பேருமே அதிமுகவில் இருந்து அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு நிரந்தரமாக தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இணைஞ்சதை தொடர்ந்து இவங்க கூடவே இருந்த இவங்களுக்கு பின்னாடி இருந்த கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்றைக்கி இந்த இணைப்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி மாமல்லபுரத்துக்கு 200 பஸ்ஸில் தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200-300 கார்லேயுமே சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக வந்திருக்காங்க. இதனால் மாமல்லபுரமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கூட்டத்துடனும் விழா கோலத்துடனும் பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே ஒரு பரபரப்பான சூழல் இன்றைக்கி மாமல்லபுரத்தில் காணப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இவங்க 4 பேர் முன்னிலையில் இவங்க 4 பேரையுமே ஸ்டேஜில் ஏற்றி புசி ஆனந்த், முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா, இவங்க அதே போல் செங்கோட்டையன், இவங்க எல்லாரும் முன்னிலையிலுமே பாஸ்கர், எம்ஆர் பாஸ்கர், ஆனந்த், வளர்மதி, இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் நிரந்தரமாக இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு எல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்த இவங்க எல்லாருமே நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ இவங்க இணைகிற அதே நேரத்தில் திமுக அதே போல் அதிமுகவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருமே என்னென்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் புதுசாக துவங்கியிருக்க கட்சி, இது வரைக்கும் தூய சக்தி நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே ஊழல் கரை இவங்க எல்லாரும் மேலேயுமே இருக்குது. இந்த 4 பேர் மேலேயுமே ஏதோ ஒரு வகையில் ஊழல் செஞ்சுருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கரை இவங்க மேலே இருக்குது. தூய சக்தி நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் இப்படிப்பட்டவங்களை உள்ளே சேர்த்துக்கிட்டதை வச்சு பார்க்குறப்ப உண்மையாகவே தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி திமுக ஐடியாக இருக்கட்டும், அதிமுகவினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இணைப்பு விழாவை பார்த்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இனிமேட்டு தூய சக்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பரவலாக இன்னைக்கு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை முதல்வர் விஜய் அவரை விமர்சனம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்து இவங்க சேர்ந்த அந்த நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கூட இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ அது தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுகவில் இருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர் இணைஞ்சதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, அப்பற்ற மகிழ்ச்சி எனக்கு. முக்கியமாக 4 சட்டமன்ற தொகுதி அவங்க ராஜினாமா பண்ணிட்டு பாஸ்கர், வளர்மதி, ஆனந்த், இப்படி இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. உண்மையாகவே இது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இணைஞ்சவங்க அவங்க ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதையும் தாண்டி அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்க ஏதாச்சும் ஒரு சில தவறுகள், அவங்க மேலே எடுத்த ஏதாச்சும் ஒரு அரசு நடவடிக்கை இல்லை எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான நடவடிக்கையில் இருந்து தமிழக வெற்றி கழகம் காப்பாற்றும் அப்படின்னு அவங்க யாரும் நினைக்கக்கூடாது. அங்கே வந்திருக்க இந்த ராஜினாமா செய்திருந்த 4 எம்எல்ஏக்கள் அவங்கள உட்பட அவங்களுக்கு கீழே அப்படின்னு அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மகிழ்ச்சிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆனாலுமே உங்கள் மேலே இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் குற்றம் இல்லை ஏதாச்சும் ஒரு தவறுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்சியில் இணைஞ்சி நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்தில் உதவி செய்வோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் மேலே இருந்த முந்தைய கால வழக்கு, முந்தைய பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
அந்த தவறுகளும் இப்போதைக்கு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர உங்களுடைய பழைய வரலாறு, பழைய சம்பவங்கள், பழைய தவறுகள் ஏதாச்சும் யார்கிட்டயாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில் அவங்க தான் பார்த்துக்கணும். கட்சி அதுக்கு எந்த ஒரு வகையிலையுமே உதவி செய்யாது. நாங்கள் அதுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்காக போராட முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாஸ்கர் 2 பாஸ்கர் இருக்காங்க, 2 பேர் மேலேயுமே ஏதோ ஒரு வழக்கு இருக்குது. ஸோ அதில் இருந்து அவங்க எல்லாருமே இன்னும் கூட பார்த்தீங்கன்னா முழுசாக விடுபடலை. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இருந்து இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய முந்தைய கால அந்த தவறுகள், அந்த கரைகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் படக்கூடாது. அதனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சரியாக இருக்கணும். முந்தைய தவறுகள் உங்களுடையது ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணைஞ்சவங்க எல்லாருக்குமே வரவேற்பு. முதல்வர் விஜய் அவர்கள் வரவேற்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முந்தைய கால வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், தமிழக வெற்றி கழகம் அதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்குற கண்டிப்பாக எம்ஆர் பாஸ்கர், சி பாஸ்கர், ஆனந்த், வளர்மதி இப்படி எல்லாருமே அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு தான் போயிருப்பாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்க நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் உங்களுடைய முந்தைய கால வாழ்க்கைக்காக நாங்கள் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை கெடுத்துக்க முடியாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த அவங்க எல்லாருக்குமே சற்றே அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கடின நடவடிக்கை திடீர்னு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூட முதல்வர் விஜய் அவர் வந்து கலந்துக்கிட்டா அவங்க கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவங்க கிட்ட திடீர்னு ஏதாச்சும் இந்த மாதிரியான கடினமான நடவடிக்கை வருங்காலத்தில் எடுக்க முடியாமல் போகலாம் அப்படின்னு தான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர் கலந்துக்காம புசி ஆனந்த் ஆதவ் இவங்க 2 பேருடைய தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சியும் நடத்திருந்தது. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த நடவடிக்கை சரிதானா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.